சுக்கிரனுடைய வீடுகளில் குரு ஏன் ஒரு மாதிரி எரிச்சலான மனநிலையில் இருக்காரு? ஏன்னா குரு பரிகாரம் சொல்லாத ஆச்சாரமான ஒருத்தர், யாரையும் ஏமாத்தி பிழைக்காத ஒரு ஆலய குருக்கள் தான் இவர் பிரகஸ்பதி குரு, ஜோதிடத்தில் உள்ள குரு. அப்போ சுக்கிரனோட வீடு கிளப்பிங், குடிச்சு கூத்தடிக்கிற வீடு அது. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கடி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் 6ஆம் அதிபதி 8ல் இருந்தால் கொடிய நோய் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இன் நெக்ஸ்ட் செஷன். ஓகே, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையும் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையும் இருக்கிறது அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் 6-8னுடைய தன்மையை அந்த ஜாதகருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 6ஆம் 8ஆம் அதிபதிகளுடைய அமைப்பு என்ன? இந்த இடத்துல ஒருவேளைங்க 6ஆம் 8ஆம் அதிபதி இயல்பாக இருக்கிறாங்க, லக்னாதிபதி உச்சம், எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரு, லக்னம் சுபத்துவமாக இருக்குது, கூடுதலாக லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறாரு. நோய் கியூர் ஆகுறீங்க, நோய் வருது கட்டுக்குள்ளே இருக்குது, இல்லை நோய் வருது, நோய் கியூர் ஆகுது எப்படின்ற மாதிரி இருக்கும். லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறாரு. பலவீனம்ன்றத அஸ்தகங்கத்தையும் பலவீனம்னு எடுத்துக்கங்க. மோஸ்ட்லி பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இந்த லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிற பட்சத்தில் தான் ஒரு நோய் வருது. உடம்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே நோய் வருது. அப்போ அந்த அமைப்புகளில் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னம் எப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் தசை, இந்த 3 விஷயங்க என்னத்தை தான் உங்கள் மேலே அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்க. ஒரு குழந்தை 3 மாத பேபி கிட்ட நீங்கள் 10 கிலோ கோல்டு கொடுக்குறீங்க, 20 வயசு பையன்கிட்ட 10 கிலோ கோல்டு கொடுக்குறீங்க, 80 வயசு 90 வயசு தாத்தா கிட்ட, படுத்த படுக்கையாக இருக்கிற தாத்தா கிட்ட 10 கிலோ கோல்டு கொடுக்குறீங்க. யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? 3 மாத பேபிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. லக்னம் லக்னாதிபதி பலவீனம். அதே மாதிரி 80-90 வயசு தாத்தா என்ன பண்ணுவார்? இல்லைங்க, தூக்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு, தனக்கு யூஸ் பண்ணிக்க முடியாதுல்ல. படுத்த படுக்கையாக இருக்கிறவருக்கு தங்கம் என்னத்துக்குங்க? அப்போ இந்த அமைப்புகளில் பாருங்க, அவருக்கும் அது யூஸ் இல்லை. அப்போ யாருக்கு அது யூஸ்? நல்ல ஒரு 20லேருந்து 50 வயசுக்குள்ள நல்ல தட்டகாத்திரமாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்தா 10 கிலோ தூக்கி வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 5 கிலோ எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடுவார்ல. இதுதான் லக்னாதிபதியினுடைய பலம். இதில் உங்கள் கையில் கொடுக்குற தங்கம் உங்களுடைய தசாநாதன் கொடுக்குற நல்லதும் கெட்டதும். நல்லதை தூக்கி கொடுக்குறாரு, வாங்கி வச்சுக்கிறீங்க, கெட்டதை தூக்கி வச்சு கொடுக்குறாரு, அதை சமாளிக்கிறீங்க. இதுதான் அந்த தசாபுக்தின்ற அமைப்பு. 6ஆம் 8ஆம் அதிபதி சமீபத்தில் ரொம்ப நெருடலான ஒரு அமைப்பு. இது நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பேன். ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஐயா ஒரு பொருத்தம் பார்க்குறீங்க, பொருத்தம் பார்க்குறப்ப கேட்டிங்க என்கிட்ட பக்கத்தில் யாருமா இருக்கிறாங்கன்னு கேட்டு, எல்லோரும் இருக்கிறாங்கன்னு. சரிம்மா 2027 கல்யாணம் வச்சுங்க. என்கிட்ட பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு டேட்டை சொல்லிவிட்டு டேட்டை அனுப்புறது என்னோட பழக்கம். ஏன்னா பிகினிங்கில் சில பேருக்கு கொடுத்தோன்னே திருப்பி எங்ககிட்டே இல்லையே நீங்கள் சொன்னீங்களே கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நல்லா பார்த்தா இந்த இடத்துல சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையம்மா 6-8ன்னு இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம்னா, பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு டேட்டை அனுப்பி விட்ருவோம், இந்த டேட்டுக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுங்கன்னு. ஏன்னா எங்களுக்கும் ரெக்கார்ட் இருக்கும், உங்களுக்கும் ரெக்கார்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த அம்மாவுக்கு அதே மாதிரி அனுப்பியிருந்த அமைப்பில் அந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி பார்த்துருந்தோம், அந்த நபர் இறந்துட்டாங்க, ஆனால் இறப்புக்கு எல்லாருமே நல்ல வேளை கல்யாணத்தை வைக்கல அப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னு. இது தாங்க அந்த ஜோதிடருடைய சக்ஸஸ்ஸு. இந்த இடத்துல ஏங்க இதை கொண்டுட்டு வரீங்க? நான் அந்த 2 மறுமுறை எனக்கு அந்த ஜாதகம் பார்க்கல, எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க கொடுக்கல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் 6-8ஆம் அமைப்புகள் கடுமையான பாபத்துவ அமைப்புகள் இருந்திருந்தால் மட்டும்தான் நான் அந்த அமைப்பை சொல்லியிருப்பேன், இல்லைனா அந்த அமைப்பை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன ஏதோ ஒன்று சரியா இல்லை. 6-8 நான் போய் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா 6-8 அமைப்பு கடுமையான அமைப்புகள் இருந்திருக்கும், லக்னாதிபதி பலவீனமாக இருந்திருப்பாருமா, இதை தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தெரியலையா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க, அந்த இறப்புக்கு வந்தவங்க இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் 6ம் 8ம் உங்களை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு சங்கடப்படுத்த போகுது. லக்னத்திலே 6ஆம் அதிபதி இருக்கிறாரு. ஒரு உதாரணம், ரிஷப லக்னத்துக்கு லக்னத்திலே 6ஆம் அதிபதி இருக்கிறாரு, அது யோக ஜாதகம். ஏங்க ரிஷப லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதி 6ஆம் இடத்து பலனை செய்ய மாட்டார். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு குரு லக்னத்தில் இருக்காரு, 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காரு, லக்னத்தினுடைய தன்மையை மாற்றுவார், கொஞ்சம் உடலை இதாக மாற்றுவார். ரிஷப லக்னக்காரங்களுக்கு துலாம் லக்னக்காரங்களுக்கு லக்னத்தில் குரு இருந்தால் பாருங்கள், ஆள் கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருப்பாங்க. ஏன் இந்த தன்மை வருது? சுக்கிரனுடைய வீடுகளில் குரு ஏன் ஒரு மாதிரி எரிச்சலான மனநிலையில் இருக்காரு? ஏன்னா குரு பரிகாரம் சொல்லாத ஆச்சாரமான ஒருத்தர், யாரையும் ஏமாற்றி பிழைக்காத ஒரு ஆலய குருக்கள் தான் இவர் பிரகஸ்பதி குரு, ஜோதிடத்தில் உள்ள குரு. அப்போது சுக்கிரனோட வீடு கிளப்பிங், குடிச்சு கூத்தடிக்கிற வீடு அது. அந்த இடத்துல குரு இருக்கும்போது குரு டிஸ்டர்ப் ஆவார். டிஸ்டர்ப் ஆகக்கூடிய குரு தானுங்க, டிஸ்டர்ப்னாலே பாபத்துவம் ஆகக்கூடிய குரு தானுங்க அவரு. பாபத்துவமான குரு தன்னுடைய வலிமையில் ஏதோ ஒரு கெடுபலன் அமைப்புகளை அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு. லக்னத்தில் குரு இருக்கிற
ரிஷப துலாம் லக்னக்காரங்களுக்கு பாருங்க ஒபிசிட்டி இஷ்யூ வந்துடும். இதெல்லாம் அந்த குருவினுடைய தன்மைகள். அப்போது இயல்பாக கேட்கக்கூடிய அமைப்புகள். 6ஆம் அதிபதி தான், ஆனால் சுபராக இருக்கிறாரு. என்ன பண்ணுவாருங்க, குரு தசை வந்தாலே டயபெட்டிக் கொலஸ்ட்ராலை கொடுப்பாரு. சுக்கிரன் வந்தாலும் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பாரு. சுக்கிரன் வந்தாருன்னா 6ஆம் 8ஆம் அதிபதியாக இருந்து லக்னத்தில் இருந்தாருன்னா பெரிய கெடுபலன் லக்னத்தில் சுபர் இருந்தால் பெருசாக கெடுக்க மாட்டாங்க, ஆனால் அந்த தன்மையை கொடுப்பாங்க. அந்த சுக்கிரனின் காரக வழியில் பிரச்சனை கொடுப்பாங்க. ஒரு தனுசு லக்னக்காரரு என்கிட்ட வந்து சுக்கிர தசை நல்லது பண்ணணும்னு எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கெட்டது பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு. ஐயா, தனுசு லக்னத்துக்கு அவர் 11ல் இருந்தால் யோக பலனை செய்வார். உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்குறாரு, 7ஆம் பாவகத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வேலையை செய்வார். ஆனாலும் சுக்கிரனுடைய உயிர் காரகத்தை கெடுத்து ஜடக்காரகம்னு சொல்லப்படக்கூடிய வீடு வாகனத்தை கொடுப்பாருன்னு சொன்னேன். இப்படி தான் சொன்னேன். ஜடக்காரகம் கிடைச்சி உயிர்காரக அமைப்புகளில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவார், சில நேரத்தில் தள்ளி கொண்டுட்டு போவார், ஆரோக்கிய அமைப்புகளில் டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்போ வருமானம் நல்லா வரும், லக்ஸரியான லைஃப்பை கொடுப்பாரு, வீடு வாகனத்தை கொடுப்பாரு, ஆனால் தாம்பத்தியத்தை கெடுப்பார். சின்ன வயசில் வந்தாக்கா தாம்பத்தியத்தால் கெடுப்பார். இது எப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன். பிரச்சனை இந்த 7ஆம் பாவக வழியில் கோர்ட்டுக்கு கேஸுக்கு போய் தாம்பத்தியம் கொடுத்தவங்களே கோர்ட்டுக்கு கேஸுக்குன்னு கொண்டு போய் அசிங்கம் அவமானம் மாதிரியான சில தன்மைகளை கொடுப்பாங்க. சமீபத்தில் வைரலாக ஒரு ஸ்கூல் வீடியோ பார்த்தோம்ல எல்லாரும், அதெல்லாம் அந்த சுக்கிரன் பண்ணுறது தான். இவ்வளோ தைரியமான விஷயம் இப்படி தான் பண்ணுது, இதுதான் பண்ணும். அதே இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அந்த சுக்கிரன் தானே அவ்வளோ தைரியமாக பண்ண வைப்பார். எப்போ மோசமாக இருக்கும், எப்போ வேர்ஸாக இருக்கும், அஷ்டம சனி ஜென்ம சனி நடக்கும்போது. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.